உண்மை உள்ளவர். எங்களை அழைத்தவர் முடிவு பரியந்தம் எங்களை நடத்தி உம்முடைய சித்தம் என்னவோ அதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்ற அந்த விசுவாச நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, வந்த எங்களுக்கு ஜீவனுள்ள மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். அதில் ஒவ்வொரு கற்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களை பார்த்து நீங்கள் பின்வாங்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளி இதோ உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஜெயித்தார். அவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டு இந்த மனுக்குலத்தையே மீட்டெடுக்க போகிற ஒரு அருமையான உம்முடைய மகனாக இருக்கிறார். அந்த மகனுடைய சாயலுக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறேன். அவரை நாங்கள் பின்தொடர்ந்து அவர் எங்களுக்காக வைத்து சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டுமென்று நீர் விரும்பி பொறுமையோடு காத்திருக்கிறேன். அதற்காக நன்றி. கொடுத்த உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் எப்போதும் அசட்டை பண்ணாதபடி அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்போதும் கவனித்து நடக்க கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. அருமையான இணைப்பில் வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் உமக்கு நன்றி. கேட்டவர்கள் மனிதர் பேச்சு அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் என்பதை உறுதியோடு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவருக்கும் இருந்தது, அவரை பின்பற்ற எங்களுக்கும் இருக்கும் என்று நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தந்து நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறவர்களாக எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தாழ்த்துக்கிறோம். தகப்பனே, கடந்து செல்கிறோம். நாங்கள் மீண்டும் ஒன்று கூடி வருகிறவரை உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை எப்போதும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்து பலப்படுத்தி ஞாபகப்படுத்தி வழிநடத்துங்க. தகப்பனே, அருமையான இல்லத்தில் எங்களை ஒன்று கூட்டினதற்காக நன்றி. நேரடியாகவும் இணைப்பிலே வந்திருக்கிற அருமையான விசுவாச குடும்பத்தார் எல்லாருக்காகவும் நன்றி. விசுவாசத்தில் எப்போதும் நாங்கள் நிலைத்திருந்து ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதிலே முந்திக்கொள்ள கிருபை செய்யுங்க. துதி, கன, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் பிதாவே ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். நான் மரித்தேன், சதா காலமும் உங்களோடு கூட உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களுக்கு சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து விடுதலை செய்தருளும். ஆமென்.